எங்கு பார்த்தாலும் மரண ஓலங்கள், ஆம்புலன்ஸ்களின் அலறல்கள். நேஷனல் மீடியாவில் தொடர்ந்து பிரேக்கிங் நியூஸ். துணை ராணுவ படையினர் மீட்டு மருத்துவமனைக்கு அனுப்பி வைக்கப்படும் காட்சிகள். ஏதோ ஒரு தீவிரவாத தாக்குதல் இல்லைங்க. உத்தரப்பிரதேச மாநிலத்தில் நடந்த ஆன்மீக சொற்பொழிவை காணுவதற்காக சென்ற மக்களினுடைய துக்க நிலை. 120 பேர் பலியாக காரணம் என்ன? யார் இந்த போலே பாபா? அதிர்ச்சி பின்னணி என்ன? வாங்க வீடியோக்குள்ள போலாம். நான் உங்க மிஸ்டர் ஜிபி. உத்தரப்பிரதேச மாநிலத்தில் சிக்கந்தர் ராவ் அப்படிங்கிற ஒரு மாவட்டத்துல புல்ராய் அப்படிங்கிற ஒரு கிராமத்துல எஸ்பி சிங் அப்படிங்கிற நம்ம போலே பாபா அவர் ஒரு ஆன்மீக சொற்பொழிவுக்கு ஏற்பாடு பண்றாரு. ஹத்ராஸ், அதாவது போலே பாபா சத்சங் அப்படிங்கிற பேர்ல அந்த சொற்பொழிவு நடக்குது. ஸோ இது முறையா ஒரு 8 நாள் பிளான் பண்ணி பக்கத்துல இருக்கிற போலீஸ் ஸ்டேஷன்ல பர்மிஷன் வாங்கி சில ஆயிரங்கள் பேர் கலந்துக்குவாங்க அப்படின்னு சொல்லி பர்மிஷன் வாங்கப்படுது. அதற்கான மேடைகள் அமைக்கப்படுது. ஒரு திறந்த வெளியில ஏற்பாடுகள் நடக்குது. அவங்களுக்கு ஏற்கனவே தெரியும் அதிகப்படியான கூட்டங்கள் வரும் அப்படின்னு, அதனால ஓபன் ஸ்பேஸ்ல இதனுடைய அமைப்பு இருக்கு. 3 என்ட்ரன்ஸ் இருக்கு. ஒண்ணு உள்ள போறதுக்கான வழி, இன்னொன்னு வெளியே வர்றதுக்கான வழி, இன்னொன்னு இந்த போலே பாபா உள்ள போறதுக்கும் வெளியே வர்றதுக்குமான வழி. ஸோ இந்த என்ட்ரன்ஸ்ல இருந்து அந்த ஸ்டேஜ் வரைக்கும் எந்த பேரிகார்டோ எதுவும் கிடையாது. ஒரு கார்பெட் விரிச்சிருக்காங்க, அவ்வளவுதான். ஸோ காலையில 9 மணிக்கு இந்த சொற்பொழிவு தொடங்கும் அப்படின்னு அறிவிக்கப்பட்டு, அதாவது பெருசா இவர் விளம்பரப்படுத்துறதெல்லாம் கிடையாது. எந்த சோசியல் மீடியாலையும் போலே பாபா கிடையாது. இவருடைய அந்த ஆசிரமத்தின் மூலியமாக 9 மணிக்கு இந்த சொற்பொழிவு தொடங்கும் அப்படின்னு சொல்லி அறிவிக்கப்பட்டு கரெக்டா 9 மணிக்கு ஆரம்பிக்கப்பட்டு சொற்பொழிவு நல்லபடியா தான் போயிட்டு இருக்கு. அது வரைக்கும் எந்த இஷ்யூவும் இல்லைங்க. சொற்பொழிவு சரியா இவங்க பிளான் பண்ண மாதிரி 12 மணிக்கு முடியுது. ஸோ அப்பதான் இஷ்யூ ஸ்டார்ட் ஆகுது. அந்த சொற்பொழிவு முடிஞ்சு இவர் ஸ்டேஜை விட்டு கீழே இறங்கி வரவும், அவருடைய காலடி மண் எடுப்பதற்காகவும் அவரிடம் ஆசீர்வாதம் வாங்குவதற்காகவும் மக்கள் முன்றி அடிச்சு கொண்டு, அதாவது முன்னாடி வரவும் அங்க ஒரு கூட்ட நெரிசல் ஏற்படுது. அதனால ஏற்பட்ட விளைவை பார்த்த போலே பாபா உடனடியா அங்கிருந்து அவருக்குன்னு இருக்கிற செப்பரேட் அந்த வழி மூலியமா வெளியேறாரு. இதை பார்த்த மக்கள் உடனடியா அவரை பின்தொடர்ந்து வரவும் அங்கதான் இந்த அசம்பாவிதம் ஏற்படுதுங்க. கட்டுக்கடங்காத கூட்ட நெரிசலினால் ஒருத்தர் மேல ஒருத்தர் விழுந்து குனிஞ்ச அந்த காலடி மண் எடுக்க முற்படவும் சுமார் 120 பேர் இதுவரை பலியாகி இருக்காங்க. சோ இந்த சம்பவம் நடந்து சுமார் 2 மணி அளவுல பக்கத்துல இருக்கிற போலீஸ் ஸ்டேஷனுக்கும் மருத்துவமனைக்கும் தகவல் தெரிஞ்சு ஆம்புலன்ஸ்கள் இவங்களெல்லாம் மீட்டு கொண்டுட்டு போற வழியில பல பேர் உயிரிழந்துடுறாங்க. சில பேர் மட்டும் குத்துயிரும் கொலவுயிருமா அங்க மருத்துவமனைக்கு சென்றடையும் போது மருத்துவர்களுக்கு ஆல்ரெடி இவங்களுடைய கண்டிஷன் பார்த்த உடனே தெரியுது இவங்களை காப்பாற்ற முடியாதுன்னு. ஸோ அப்படியும் பல பேர் இறக்குறாங்க. எமர்ஜென்சி வார்டில் அனுமதிக்கப்பட்டு பல பேருக்கு ட்ரீட்மெண்ட் இப்பவும் நடந்துகிட்டு இருக்கு. அங்க ஹாஸ்பிட்டல்ல பிணவரைகள் பற்றாக்குறையினால அருகில் இருக்கிற மாவட்டங்களான ஆக்ரா, காஸ்கன், ஏட்டா, ஐகாரு அப்படிங்கிற பக்கத்து டிஸ்ட்ரிக்ட்ல இருக்கிற ஹாஸ்பிட்டல்ஸ்ல எல்லாம் இந்த பிணங்கள் வைக்கப்படுது. இதனால என்ன ஆகுது அப்படின்னா, அவங்களுடைய உறவினர்களுக்கு அவர்களை அடையாளம் காட்டக்கூட முடியாத ஒரு சூழ்நிலை ஏற்படுது. இந்த போலே பாபாவினுடைய பக்தர்கள் எல்லாம் யாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா, சமூகத்தில் பிற்படுத்தப்பட்ட பின்தங்கிய அன்றாட கூலிகள், தினக்கூலிகளாகத்தான் இருக்காங்க. சரியான படிப்பறிவு இல்லாதவர்களா இருக்காங்க. சோ இவங்களுடைய வழக்கம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, அந்த பாபாவினுடைய மண்ணை எடுத்து காலடி மண் எடுத்து வச்சுக்கிறதும், அவங்கள்ட்ட ஆசீர்வாதம் வாங்குறதும், அவருடைய கால கழுவி அது ஒரு புண்ணிய தீர்த்தமா பாவிச்சுக்கிறதுமான மிகப்பெரிய மூட நம்பிக்கையில இருந்துட்டு வந்திருக்காங்க. சரி, ஓகே, இது இப்படி இருக்கவும் யார் இந்த போலே பாபா, இவருடைய பயோகிராஃபி என்ன பின்னாடி பார்க்கலாம். இந்த சம்பவத்தை கேள்விப்பட்ட சீஃப் செக்ரட்டரி ஆஃப் உத்தரப்பிரதேஷ் என்ன சொல்றாருன்னா, இதற்கான உயர்மட்ட குழு விசாரணை கமிஷன் அமைக்கப்பட்டிருக்குன்னு சொல்லியிருக்காரு. அதனுடைய சீஃப் மினிஸ்டர் என்ன சொல்றாருன்னா, இறந்தவர்களுக்கு 2 லட்சம் ரூபாய் உதவியும், மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டு சிகிச்சையில் இருக்கிறவங்களுக்கு 50,000 ரூபாயும் கொடுப்பதா அனுமதிச்சிருக்காரு, அதாவது அனௌன்ஸ் பண்ணியிருக்காரு. நம்ம பிரதமர் இரங்கல் தெரிவிச்சிருக்காரு, குடியரசுத் தலைவரும் அவர்களுடைய இரங்கலை தெரிவிச்சிருக்காங்க. சரி, ஓகே. யார் இந்த போலே பாபா அப்படின்னீங்கன்னா, இவருடைய ஒரிஜினல் பேர் சூரஜ் பால் சிங். இவர் உத்தரப்பிரதேசத்தில் உள்ள உளவுத்துறையில ஒரு ஹெட் கான்ஸ்டபிளா ஒர்க் பண்ணிட்டு வர்றாரு.
ஸோ இவர் மேல ஆல்ரெடி சில வழக்குகள் இருந்தாலும் அந்த வழக்குகள் மூலயமா இவர் சிறை சென்று வந்திருக்காரு. திரும்பவும் காவல்துறையிலேயே பணியாற்றி இருக்காரு. இவர் பணியாற்றும் பொழுது ஆன்மீகத்தில் ஏற்பட்ட நாட்டம் காரணமாக அங்க இருக்கிற பக்கத்துல இருக்கிற ஆன்மீக சொற்பொழிவுகளுக்கெல்லாம் அடிக்கடி போயிட்டு வர்றது இவருடைய வழக்கமா இருந்திருக்கு. நானும் இதை போல ஒரு பெரிய சொற்பொழிவாளரா மாறணும், ஒரு ஆன்மீக குருவா மாறணும் அப்படிங்கிற ஒரு ஆசையில இவரு அந்த மாதிரியான சொற்பொழிவுகளுக்கெல்லாம் ஏற்பாடு பண்ணி நடத்திட்டு வந்திருக்காரு. ஆரம்ப கட்டங்கள்ல அதிகப்படியான கூட்டங்கள் வராட்டியும் அதற்கான காரணங்கள் என்னன்னு இவரையே ஒரு சுய பரிசோதனை செஞ்சுக்கிட்ட அதை என்ன செஞ்சிருக்காருன்னா, நம்ம போலீஸா இருந்துகிட்டு சொற்பொழிவாற்றுவதனால்தான் கூட்டம் வருவதில்லை அப்படின்னுட்டு போலீஸ் வேலையை ரிசைன் பண்ணிட்டு முழு நேர தொழிலா ஆன்மீக சொற்பொழிவு அப்படிங்கிறதுக்குள்ள வர்றாருங்க. இவருடைய முதல் இவர் பிறந்த இந்த கிராமத்துல, அதாவது பாட்டியா அப்படிங்கிற கிராமத்துலதான் ஃபர்ஸ்ட் ஆசிரமம் கட்டுறாரு. ஆசிரமம்னா ஏதோ ஒரு சாதாரண ஆசிரமம் கிடையாதுங்க. 5 ஸ்டார் ஹோட்டலுக்கு நிகரான சகல வசதிகளும் நிறைந்த ஒரு ஆசிரமம். அதன் முன்னாடியே அவர் ஒரு கல்வெட்டு வச்சிருக்காரு, அதாவது பிளக்ஸ் வச்சிருக்காரு. இந்த ஆசிரமத்துக்கு யார் யாரெல்லாம் எவ்வளவு நிதியுதவி கொடுத்திருக்காங்க அப்படின்னு பல லட்சங்கள், பல செல்வந்தர்கள், நூற்றுக்கணக்கானவர்கள் கொடுத்திருக்காங்க. அது அவரே வச்சிருக்காரு முன்னாடியே. அப்ப நீங்களே தெரிஞ்சுக்கங்க எவ்வளவு செல்வம் கொடிக்க இவர் வாழ்ந்துட்டு இருக்காரு அப்படின்னு. சோ இவரை பாக்குறதுக்கு எதுக்காக மக்கள் வர்றாங்க அப்படின்னா, இந்த விளிம்பு மட்டத்துல அடித்தட்டுல படிப்பறிவு இல்லாத தினக்கூலிகளாக இருக்கிற உத்தரப்பிரதேச மக்கள் தன்னுடைய குறைகள் பாபாஜி மூலியமா ஏதோ ஒரு வகையில தீர்க்கப்பட்டு விடாதா அப்படிங்கிற ஒரு ஏக்கத்துலதான் இவரை காண வர்றாங்க. அவர்களுடைய மூட நம்பிக்கை என்னவா இருந்திருக்கு அப்படின்னா, அவர்களுடைய காலடி மண்ணை எடுத்து திருநீரா வச்சுக்கிறதும், அவருடைய கால கழுவி அது ஒரு புண்ணிய தீர்த்தம் அப்படின்னு சொல்லி கங்கை நதிக்கு நிகரானது அப்படிங்கிற மாதிரி பாவிச்சுக்கிறதும், இந்த மாதிரியான ஒரு மூட நம்பிக்கையுடைய பக்தர்களாகத்தான் பாபாஜியினுடைய பக்தர்கள் இருந்திருக்காங்க. சோ இவர் மேல ஏற்கனவே இந்த கோவிட் டைம்ல ஒரு கான்ட்ரவர்சி இருந்திருக்குதுங்க. அது வேற ஒண்ணும் இல்ல. 50 பேர் மட்டுமே கலந்து கொள்ளக்கூடிய வகையில ஒரு பர்மிஷனை வாங்கிட்டு, அதாவது ஆன்மீக சொற்பொழிவுக்கான பர்மிஷனை வாங்கிட்டு 50,000 பேர்த்துக்கு மேல கூட்டத்தை கூட்டி ஒரு சொற்பொழிவு ஆட்டியிருக்காரு. அப்பவே ஒரு கான்ட்ரவர்சி இருந்துச்சு. எந்த வழக்கும் பதியப்படல. அதற்கு காரணமா இவருக்கு பொலிட்டிக்கல் பேக்ரவுண்ட்ஸ் அண்ட் சப்போர்ட் இருக்கிறதாகவும், போலீஸ் டிபார்ட்மெண்ட்லயே இவருக்கு பேக் போனா இருக்கிறதாகவும் நேஷனல் மீடியாஸ் தொடர்ந்து பேசிக்கிட்டு வருதுங்க. அது மட்டும் இல்லாம இவரை சுத்தி ஒரு பிக் டீம், அதாவது ஒரு பெரிய வளையம், அதாவது பாதுகாப்பு வளையமே இருக்கு அப்படின்னும் நேஷனல் மீடியா தொடர்ந்து பேசிக்கிட்டு வருது. சோ என்னதான் இந்த மாதிரியான சாமியார்கள் இருந்தாலும் மக்களினுடைய மூட நம்பிக்கை இருக்கும் வரை, பகுத்தறிவு இல்லாமல் இருக்கும் வரை இது போன்ற போலி சாமியார்கள் தொடர்ந்து உருவாகி கொண்டேதான் இருப்பாங்க. கல்வி அறிவு எவ்வளவு முக்கியம், பகுத்தறிவு எவ்வளவு முக்கியம் அப்படிங்கிறது இந்த ஒரு சம்பவம் எடுத்துக்காட்டா இருக்கு. உத்தரப்பிரதேசத்தினுடைய வரலாற்றில் இது ஒரு கருப்பு தினமா அமைஞ்சாலும் இனிமேல் இது போன்ற சம்பவங்கள் நடக்காமல் இருப்பது கல்வி அறிவு மிக 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 முக்கியம் அப்படின்னு சொல்லி இந்த வீடியோவை சைனிங் ஆஃப் பண்றேன். நான் உங்க மிஸ்டர் ஜிபி. ஸ்டே டியூன். டேக் கேர் மிஸ்டர் ஜிபி.